இந்த விஜயா எத்தன தடவ திட்டுனாலும், முத்துவுக்கும், மீனாவுக்கும் மட்டுமே புத்தியே வராது போல இருக்குது. இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கூட பார்த்தீங்கன்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். உன் புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து இப்படி என் பிள்ளைய ஜெயிலுக்கு அனுப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு, அந்த முத்துவையும், மீனாவையும் தான் திட்டிட்டுருக்காங்க. அந்த ஃபினான்சியர் கிட்ட நீங்க என்னதான் பண்ணீங்கன்னு தெரியல, போய் சீண்டி விட்டு வந்து இப்படி ஜெயில்ல போட வச்சுட்டீங்கன்னு சொல்லிட்டு அறிவில்லாம பேசுறாங்க இந்த விஜயா. அப்படி இருந்தும் மனோஜ எக்கேடும் கெட்டு போ அப்படின்னு விட்டுட்டு வராம, இந்த மீனா போய் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கிட்ட பேசி, எப்படினாலும் சிந்தாமணிய வந்து வாபஸ் வாங்க வச்சுருவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த சங்கத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாத்தையுமே சேர்த்து சிந்தாமணிக்கு எதிரா மனு கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்பிருவேன் அப்படின்னு சொன்னதுனால, பயந்துட்டு இந்த சிந்தாமணி கேஸ வந்து வாபஸ் வாங்க சொல்லி ஃபினான்சியர் கிட்ட சொல்லிர்றாங்க. ஸோ அந்த ஃபினான்சியரும் வாபஸ் வாங்கிர்றாங்க. இதுக்கப்புறமாவது இந்த விஜயா முத்து, மீனாவுக்கு முத்தையும், மீனாவையும் திட்டாம இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. இவ்வளோ தூரம் அவமானப்படுறதுக்கு காரணமே மீனா தான். அவ மட்டும் சங்க தேர்தல்ல நின்னு தலைவியா ஜெயிக்காம இருந்திருந்தான்னா, சிந்தாமணி இப்ப இவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டயத்துலயும் முத்துவையும், மீனாவையும் திட்டிட்டு தான் இருக்கிறாங்க. இதுல புதுசா ஒரு ட்விஸ்ட் வரப்போகுது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனோஜ் பண்ற வேலை தான். மனோஜ் வந்துட்டு ரோகிணி தான் தன்னை வெளியில எடுத்ததா, அந்த ஃபினான்சியர் கிட்ட பேசி செஞ்சு வெளியில எடுத்ததா நம்புறாங்க. அதே மாதிரி ரோகிணியும் நடிச்சு நம்ப வச்சுட்டாங்க இந்த மனோஜ. இப்போ குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லார்கிட்டயுமே வந்து மனோஜ் சொல்றது என்னன்னா, அந்த ஃபினான்சியர் வந்து நீங்க சொல்லிலாம் ஒண்ணும் வந்து கேஸ் வாபஸ் வாங்கல. ரோகிணி சொல்லி தான் வந்து கேஸ வாபஸ் வாங்கியிருக்கிறாரு. என்னைய வெளியில எடுக்கிறதுக்கு ரோகிணி ரூ. 10,00,000 பணத்த அந்த ஃபினான்சியர் கிட்ட குடுத்துருக்கிறா அப்படின்னு சொல்லி இந்த மனோஜ் வந்து சொல்லுவாங்க. அப்படித்தான் அந்த ஃபினான்சியரும் போய் மனோஜ் கிட்ட சொல்லுவாரு. உன்னைய வெளியில எடுக்கிறதுக்கு உன் பொண்டாட்டி வந்து கேட்டதுனால தான், ஐயோ பாவமே அப்படின்னு சொல்லி ஒரு லேடீஸ் வந்து இவ்வளோ தூரம் அழுகுறாங்களேன்னு சொல்லிட்டு தான் வெளியில விடுறேன். கேஸ வாபஸ் வாங்குறேன். அது மட்டும் இல்ல. உன்னைய மேல குடுத்த கம்ப்ளைண்ட்ட வாபஸ் வாங்குறதுக்கு உங்க பொண்டாட்டி, உங்க ஒய்ஃப் ரூ. 10,00,000 பணத்த குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அத வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த மனோஜ் வந்து நம்புவாப்ல. அதனால கொஞ்சம் கொஞ்சமா இனி ரோகிணி பக்கம் சாயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.